அத்தியாயம் 618. சேசு சூசாவின் ஜோகன்னாவுக்கு தோன்றுகிறார். 4 ஏப்ரல் 1945. வெளியிலிருந்து வெளிச்சம் உள்ளே வர முடியாத ஒரு வசதியான அறையில் ஜோகன்னா அலங்காரமான விரிப்புகளால் மூடப்பட்டுள்ள தாழ்வான படுக்கைக்கு அருகிலுள்ள ஓர் இருக்கையில் அமர்ந்தபடி முழுவதும் மனச்சோர்வடைந்தவளாக அழுது கொண்டிருக்கிறாள். இருக்கையின் ஓரத்தில் கைகளை ஊன்றி அவற்றினால் தன் நெற்றியை தாங்கியபடி அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய பலமான கேவுதல்கள் அவளை முழுவதுமாக அசைக்கின்றன. அவற்றால் அவள் நெஞ்சு வெடித்துவிடும் போலிருக்கிறது. தன் கண்ணீரின் பெண் வேதனையில் அவள் சுவாசிப்பதற்காக ஒரு கணம் தன் முகத்தை உயர்த்தும் போது அந்த விலையுயர்ந்த விரிப்பின் மேல் ஒரு பெரிய ஈரமான பகுதியை காண முடிகிறது. அதே வேளையில் வெறும் வார்த்தையாக அல்ல, உண்மையாகவே அவளுடைய முகம் கண்ணீர் வெள்ளத்தால் நிறைந்திருப்பதும் தெரிகிறது. அதன் பின் அவள் தன் முகத்தை திரும்பவும் கரத்தில் தாங்கியபடி குனிந்து கொள்கிறாள். அப்போது அவளுடைய மிக வெண்மையான மெல்லிய கழுத்தும் மிக அடர்த்தியான பழுப்பு நிற கேசமும் அவளுடைய மிக ஒல்லியான தோள்களும் அவளுடைய உடலின் மேல் பாகமும் மட்டும் காணக்கூடியவையாக இருக்கின்றன. மீதமுள்ளவை மங்கலான வெளிச்சத்தில் காணாமல் போகின்றன. அங்கே இருண்ட ஊதா ஆடை அணிந்த அவளுடைய உடல் மறைந்து போகிறது. திரைச்சீலைகளை விளக்காமலும் கதவை திறக்காமலும் சேசு உள்ளே போகிறார். எந்த சத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அவளுக்கு பக்கமாக செல்கிறார். தமது கரத்தினால் அவளது தலைமுடியை மென்மையாக தொட்டு மிக மென்மையான குரலில் கேட்கிறார், ஏன் அழுகிறாய் ஜோகன்னா என்று. தனது சம்மனசனவர்தான் இந்த கேள்வியை கேட்கிறார் என்று ஜோகன்னா நினைத்திருக்க வேண்டும். அவள் எதையும் பார்க்கவில்லை. ஏனென்றால் படுக்கையின் ஓரத்திலிருந்து அவள் தன் தலையை உயர்த்தவில்லை. அதிக துயரமான கண்ணீரோடு தன் வாதையை அவள் எடுத்துரைக்கிறாள். ஏனென்றால் ஆண்டவருடைய கல்லறைக்கு நான் போய் அங்கே என் கண்ணீரை சிந்த தனியாய் நான் இராதிருக்க அந்த கல்லறையை முதலாய் எனக்கில்லை. ஆனால் அவர் உயிர்த்து விட்டாரே, உனக்கு சந்தோஷமாக இல்லையா? ஓ ஆம், ஆனால் மார்த்தாவையும் என்னையும் தவிர மற்ற எல்லா ஸ்திரீகளும் அவரை பார்த்து விட்டார்கள். மார்த்தாவும் அவரை பெத்தானியாவில் வைத்து நிச்சயமாக பார்த்து விடுவாள். ஏனென்றால் அவளுடைய வீடு அவருக்கு நட்பானது. என்னுடையது இப்போது ஒரு நட்புள்ள வீடாக இல்லை. அவருடைய பாடுகளோடு நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். என் குருவையும் என் கணவரையும் அவருடைய ஆத்துமத்தையும். ஏனென்றால் அவர் விசுவசிக்கவில்லை. அவர் விசுவசிக்க மாட்டேன் என்கிறார். அவர் என்னை பரிகாசம் செய்கிறார். அவரை நான் சீரழித்து விடாதபடி என் இரட்சகரின் ஞாபகத்தை கூட நான் வணங்கக்கூடாதென்று அவர் எனக்கு உத்தரவிடுகிறார். மனித காரியங்கள் அவருக்கு அதிக முக்கியமானவையாக இருக்கின்றன. நான் அவரை தொடர்ந்து நேசிப்பதா அல்லது அவரை வெறுத்து ஒதுக்குவதா என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய மனைவியாய் நான் இருப்பதால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, அல்லது கிறிஸ்துவோடு என் ஸ்பிரித்து கொண்டுள்ள அதிக மேலான திருமண பந்தத்தின் காரணமாக என் ஆத்துமம் செய்ய விரும்புகிறபடி அவருக்கு நான் கீழ்ப்படியாமல் இருப்பதா என்று எனக்கு தெரியவில்லை. கிறிஸ்துவுக்கு நான் பிரமாணிக்கமாக இருப்பேன். நான் இதை அறிய விரும்புகிறேன். அவரிடம் என்னால் செல்ல முடியாதென்றால் இந்த எளிய ஜோகன்னாவுக்கு யார் ஆலோசனை தருவார்கள்? ஓ, என் ஆண்டவருக்கு அவருடைய பாடுகள் முடிந்துவிட்டன. ஆனால் எனக்கோ அது வெள்ளிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து நீடிக்கிறது. ஓ, நான் மிகவும் பலவீனமாயிருக்கிறேன். இந்த சிலுவையை சுமப்பதற்கு என்னிடம் பலமில்லை. ஆனால் அவர் எனக்கு உதவி செய்தாரென்றால் அவர் நிமித்தமாக நீ அதை சுமப்பாயா? ஓ, நிச்சயமாக அவர் எனக்கு உதவி செய்கிறார் என்றால் மட்டும்தான். ஒருவன் தனியாக சிலுவை சுமப்பது என்றால் என்னவென்று அவருக்கு தெரியும். ஓ, என் நிர்பாக்கியத்தின் பேரில் இரக்கமாயிரும். ஆம்,
தனியாக சிலுவை சுமப்பது என்றால் என்னவென்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். உன் அருகில் இருக்கிறேன். ஜோகன்னா, உன்னுடன் பேசுவது யார் என்பதை உணர்கிறாயா? கிறிஸ்துவோடு உன் வீடு இப்போது நட்பாக இல்லையா? ஏன் உன் இவ்வுலக கணவன் மனித அசுத்த துர்நாற்றங்களின் மேகத்தினால் மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரத்தைப் போல் இருக்கிறான் என்றால், நீ இன்னமும் ஜேசுவின் ஜோகன்னாவாகவே இருக்கிறாய். ஆண்டவர் உன்னை விட்டு போய்விடவில்லை. தமது ஞான மனவாளிகளாக ஆகியிருக்கிற ஆத்துமங்களை விட்டு சேசு ஒருபோதும் விலகி போவதில்லை. இப்போது அவர் உயிர்த்தும் விட்டதால் அவர் எப்போதும் போதகராகவும் நண்பராகவும் மணவாளராகவும் இருக்கிறார். ஜோகன்னா, உன் தலையை உயர்த்து என்னை பார். மற்ற பெண்களுக்கு நான் தோன்றியது போலவே உனக்கும் தோன்றியிருந்தேன் என்றால், அப்போது இருந்திருக்கக்கூடியதை விடவும் இப்போது நான் உனக்கு தோன்றுவது அதிக இனிமையாக இருக்கிறது. அப்படி அதிக இனிமையாக இருக்கிற இவ்வேளையில் உன் எதிர்கால நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்வேன். உன் சகோதரர்களில் பலருடைய நடத்தை போன்றதாகவே அது இருக்க வேண்டும். முற்றிலும் குழப்பமடைந்திருக்கிற உன் கணவனை பொறுமையோடும் அர்ப்பண உணர்வோடும் நேசி. மனித பயங்களின் கசப்பை அவன் தனக்குள் போஷித்து வளர்கிறான் என்பதால் அவன் மீது அதிக இரக்கமாயிரு. மனித ஆர்வங்களின் இருளை அவன் எவ்வளவு அதிகமாக வெளியிடுகிறானோ அவ்வளவுக்கு அதிகமாக உன் ஞான வெளிச்சத்தை அதிகரிப்பாயாக. உங்கள் இருவருக்காகவும் நீ பிரமாணிக்கமாயிரு. உன் ஞான விவாக பந்தத்தில் திடனாயிரு. எதிர்காலத்தில் எத்தனை பெண்கள் கடவுளின் சித்தம் அல்லது கணவர்களின் சித்தம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் அன்பிற்கும் தாய்மைக்கும் மேலாக அவர்கள் கடவுளை பின் செல்வார்கள் என்றால் அவர்கள் உயர்ந்தவர்களாயிருப்பார்கள். உன் பாடுகள் தொடங்கியுள்ளது. ஆம், ஆனாலும் எல்லா பாடுகளும் உயிர்ப்பிலேயே முடிவடைகின்றன என்பதை உன்னால் காண முடியும். ஜோகன்னா தன் தலையை சிறிது சிறிதாக உயர்த்துகிறாள். அவளுடைய அழுகை குறைந்திருக்கிறது. இப்போது அவள் கவனிக்கிறாள், காண்கிறாள். தன் முழங்காலில் விழுந்து ஆராதித்தபடியே ஆண்டவர் என்று முணுமுணுக்கிறாள். ஆம், ஆண்டவர்தான். விசித்திரமான தேவைகளை நான் காண்கிறேன். என்னிடம் உதவியை எதிர்பார்க்கும் ஆத்துமங்களுக்கு நான் செய்யும் உதவியை ஒரு வரிசைப்படி ஏற்பாடு செய்கிறேன். என் சீராட்டல்களின் உதவியோடும் உன் மாசற்ற குழந்தையின் சீராட்டல்களோடும் ஒரு மனிதன் மனைவியாக இருக்கிற நீ உன் கல்வர் மீது ஏறிப்போ. உன் மகன் என்னோடு மோட்சத்திற்குள் நுழைந்து விட்டான். உனக்காக தன் சீராட்டல்களை அவன் என்னிடம் தந்திருக்கிறான். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஜோகன்னா. விசுவாசத்தோடிரு. நான் உன்னை இரட்சித்தேன். உன்னிடம் விசுவாசம் இருந்தால் நீ இரட்சிக்கப்படுவாய். ஜோகன்னா இப்போது புன்னகை புரிகிறாள். அத்தோடு நீர் என் குழந்தைகளிடம் போகவில்லையா என்று கேட்கவும் துணிவு கொள்கிறாள். விடியற் காலத்தில் தங்கள் படுக்கையில் அவர்கள் இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்த போதே நான் அவர்களை முத்தமிட்டேன். நான் ஆண்டவருடைய ஒரு சம்மனசு என்று அவர்கள் நம்பினார்கள். நான் விரும்பும் போதெல்லாம் மாசற்றவர்களை என்னால் முத்தமிட முடியும். ஆனாலும் அவர்கள் அதிகம் குழம்பி போகாதவாறு நான் அவர்களை எழுப்பவில்லை. அவர்களுடைய ஆத்துமங்கள் என் முத்தத்தின் நினைவை பத்திரமாக வைத்திருக்கின்றன. உரிய நேரத்தில் அவை அதை தங்கள் மனங்களுக்கு மாற்றிக்கொள்ளும். என்னுடையதாக இருக்கிற எதுவும் இழக்கப்படவில்லை. எப்போதும் அவர்களுக்கு நீ தாயாயிரு. எப்போதும் என் தாய்க்கு நீ ஒரு மகளாயிரு. அவர்களிடமிருந்து முழுமையாக ஒருபோதும் விலகியிராதே. தாய்க்குரிய கனிவுடன் அவர்கள் தமது நட்புறவை நிரந்தரமாக்குவார்கள். குழந்தைகளை அவர்களிடம் கூட்டி செல். தன் குழந்தையை பிரிந்திருப்பதை அவர்கள் அதிகம் உணராதபடி அவர்களுக்கு குழந்தைகள் தேவைப்படுகிறார்கள். சூசா சம்மதிக்க மாட்டார். சூசா அப்படி செய்ய உன்னை அனுமதிப்பான். அவர் என்னை விலக்கி விடுவாரா? ஆண்டவரே, இது ஒரு புதிய வாதையின் அழுகையாயிருக்கிறது. அவன் ஒரு ஒளி குன்றிய நட்சத்திரமாக இருக்கிறான். மனைவிக்கு உரியதும் கிறிஸ்துவலுக்கு உரியதுமான உன் வீரத்துவத்தை கொண்டு அவனை திரும்பவும்
ஒலிக்கு கொண்டு வா. போய் வருகிறேன். என் தாயை தவிர வேறு யாரிடமும் இந்த என் வருகையை பற்றி சொல்லாதே. வெளிப்படுத்தல்களை யாரிடம் சொல்வது நல்லதோ, எப்போது சொல்வது நல்லதோ அவர்களிடம் அப்போதுதான் சொல்ல வேண்டும். சேசு சுடர் வீசி பிரகாசித்தபடி புன்னகை புரிகிறார். தமது ஒளி பிரவாகத்தில் மறைந்து போகிறார். கனவு போன்ற இந்த நிலையில் மூடியவளாக ஜோகன்னா எழுந்து நிற்கிறாள். மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் இடையேயும், கனவு கண்டேனோ என்ற பயத்திற்கும் இல்லை, உண்மையாகவே அவரை பார்த்தேன் என்ற நிச்சயத்திற்கும் இடையேயும் அவள் கிழிக்கப்படுகிறாள். ஆனால் அவளது உணர்ச்சிகள் அவளுக்கு உறுதி தருகின்றன. மட்டுப்பா மாடியில் அமைதியாக விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகளிடம் போய் அவர்களை முத்தமிடுகிறாள். நீங்கள் இப்போது அழவில்லையாம்மா என்று கேட்கிறாள் மேரி கூச்சத்தோடு. அவள் இப்போது அந்த பரிதாபமான இறங்கத்தக்க சிறுமி அல்ல. ஆனால் நல்ல ஆடை அணிந்து தலைமுடி ஒழுங்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு இனிய மென்மையான சிறுமி. கருநிறமாகவும் மெலிவாகவும் இருக்கிற மத்தியாஸ் ஒரு நல்ல சிறுவனின் நிறை உணர்ச்சியோடு, உங்களை அடை செய்தது யார் என்று சொல்லுங்கள், நான் அவனை தண்டிப்பேன் என்கிறான். ஜோகன்னா அவர்களை சேர்த்து அரவணைத்து தன் இருதயத்தோடு அழுத்தி பிடித்திருக்கிறாள். மேரியின் பழுப்பு நிற தலைமுடிக்கும் மத்தியாஸின் இருண்ட தலைமுடிக்கும் மேலாக இருந்து, நான் இனி அழமாட்டேன். சேசு உயிர்த்து விட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறாள். ஓ, அப்போ அவர் இப்போது இரத்தம் வடிக்கவில்லையா? இப்போது அவர் துன்பப்படவில்லையா என்று கேட்கிறாள் மேரி. அசட்டு பெண்ணே, அப்படியல்ல, நீ இப்படி சொல்ல வேண்டும். அவர் இப்போது மரித்தவராக இல்லை என்று. அப்போ அவர் இப்போது சந்தோஷமாக இருக்கிறார். ஏனென்றால் சாவது பயங்கரமானதாக இருக்க வேண்டும் என்கிறான் மத்தியாஸ். அதனால் இப்போது அழுவதற்கு எந்த காரணமும் இல்லையா அம்மா என்று கேட்கிறாள் மேரி மீண்டும். இல்லை, மாசற்ற குழந்தைகளாகிய உங்களுக்கு இல்லை. சம்மனசுகளோடு அக்களியுங்கள். சம்மனசுகள். நேற்று இரவு என்ன ஜாமம் அது என்று எனக்கு தெரியவில்லை. யாரோ என்னை தடவி சீராட்டுவது போல உணர்ந்தேன். அம்மா என்று சொல்லியபடி நான் கண்ணு விழித்தேன். ஆனால் நான் உங்களை கூப்பிடவில்லை. இறந்து போன என் அம்மாவை கூப்பிட்டேன். ஏனென்றால் அந்த வருடல் உங்கள் வருடலை விட அதிக மெதுவாகவும் மென்மையாகவும் இருந்தது. நான் ஒரு கணம் கண்களை திறந்தேன். அப்போது ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை மட்டும் நான் பார்த்தேன். ஆண்டவர் இருந்ததை பற்றி நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் என்னை தேற்றுவதற்காக என் சம்மனசு என்னை முத்தமிடுகிறார் என்று நான் சொல்லிக் கொண்டேன் என்கிறாள் மேரி. நானும் தான். ஆனால் எனக்கு ரொம்ப தூக்கமாயிருந்தது. நீங்களா என்று நான் சொன்னேன். நான் என் காவல் சம்மனசனவரை நினைத்து கொண்டிருந்தேன். அவரிடம் சேசுவும் ஜோகன்னாவும் இனிமேலும் பயப்படாதபடி போய் அவர்களுக்கு முத்தம் தாரும் என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் அப்படியே என்னால் முடியவில்லை. திரும்பவும் நன்றாக தூங்கிவிட்டேன். தூக்கத்தில் கனவு கண்டேன். அதில் உங்களோடும் மேரியோடும் நான் மோட்சத்தில் இருப்பதாக தோன்றியது. அப்போதுதான் அந்த நிலநடுக்கம் நடந்தது. நான் கண் விழித்து பயந்து போனேன். ஆனால் எஸ்தர் என்னிடம், பயப்படாதே, எல்லாம் ஏற்கனவே முடிந்து விட்டது என்றால். நான் திரும்பவும் தூங்கிவிட்டேன். ஜோகன்னா அவர்களை மறுபடியும் முத்தமிட்டுவிட்டு அவர்களை அமைதியாக விளையாடும்படி விட்டுவிட்டு கீழே வருகிறாள். பின் அவள் ராபோஜனை வீட்டிற்கு போகிறாள். மாதாவை பற்றி விசாரித்து அவர்களது அறைக்குள் அவள் போகிறாள். கதவை சாத்திவிட்டு தனது பெரும் செய்தியை அறிவிக்கிறாள். நான் அவரை பார்த்து விட்டேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் தேற்றப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதால் என்னை நேசியுங்கள். மாதா பதிலளிக்கிறார்கள். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஏற்கனவே சாபத் நாளாகிய நேற்றே உன்னிடம் நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அது நேற்றாயிருந்தது. அது ஒளியும் புன்னகையும் உள்ள இந்த நாளிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக தோன்றிய அழுகையும் இருளும் சூழ்ந்த நாளாயிருந்தது. ஆம், அவர் இப்போது என்னிடம் திரும்பவும் சொன்னதை நீங்கள் ஏற்கனவே என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் என்பது எனக்கு இப்போது
ஞாபகம் வருகிறது. பெண்களாகிய நாம் தான் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நாம் இங்கேயே இருந்தோம், ஆண்கள் ஓடிவிட்டார்கள். உண்மையாகவே உயிர் தருகிறவர்கள் எப்போதும் பெண்கள்தான் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஓ அம்மா, சூசாவுக்கு உயிர் தருவதற்கு எனக்கு உதவுங்கள். அவர் விசுவாசத்தை கை நெகிழ்ந்து விட்டார். ஜோகன்னா மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாள். மாதா அவளை தன் கரங்களில் எடுக்கிறார்கள். நேசம் விசுவாசத்தை விட வலியது. அதுவே மிகவும் துடிப்பாக செயல்படும் புண்ணியம். அதை கொண்டு நீ சூசாவுக்கென ஒரு புதிய ஆத்மத்தை படைப்பாய். பயப்படாதே, நான் உனக்கு உதவுவேன் என்கிறார்கள்.